பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. போர் நிறுத்தம்டா ஈரானுடைய ஆக்கிரமிப்பு அல்லது ஈரானுடைய வளச்சுரண்டலை அவர் முற்றாக எப்ப அனுபவிக்கின்றாரோ அப்பொழுதுதான் இந்த போர் நிறுத்தம் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவார். இந்த பேச்சுவார்த்தை என்ற நிலைப்பாடு கூட ஈரானை முற்றாக அடிபணித வைத்தல் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை என்று சென்றால் அது அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பதனை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமை ஏற்படும். ஈரானிடமிருந்து சர்வதேச ரீதியில் அல்லது அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்தி ஈரானிடமிருந்து எண்ணெயை வாங்குவதற்கு அல்லது ஈரானிடமிருந்து ஃப்ரீயாகவோ அல்லது மானியமாகவோ அல்லது ஒரு உதவியாகவோ ஒரு 2 கப்பல்களில் எண்ணெயை வாங்குமாக இருந்தால் இலங்கையினுடைய எரிபொருளினுடைய விலை என்பது மிக அதிக அளவு குறையும். இலங்கை தாண்டி ஒரு சர்வதேச ரீதியில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஏனைய நாடுகள் கூட இந்த பொருளாதார சிக்கல்களையும் எரிபொருள் சிக்கல்களையும் தவித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கின்ற இஸ்ரேல் லெபனானை முற்றாக ஆக்கிரமித்து தன்னுடைய நாட்டினை விரிவாக்கம் செய்தல் என்ற ஒரு அடிப்படையில் தான் அது போய்கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளில் அதிகம் செல்வாக்கு செலுத்த போன்றது? வணக்கம். த ஒப்பீனியன் எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல் இந்த கோர்மூஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று 48 நேரம் கெடு விடுத்திருந்தார். அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை என்கின்ற ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு அரசியல் நாடகமாகவும் ஒரு வகையில் பார்க்கப்படுகின்றது. அவருக்கு கொடுத்த அழுத்தங்களின் பிரதிபிம்பமாகவும் பார்க்கப்படுகின்றது. 2 வகையில் இது பார்க்கப்படுகின்றது. இது போர் நிறுத்தத்துக்கான சாத்தியப்பாடுகளை உருவாக்குமா என்பது தொடர்பாகத்தான் கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னோ இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம். வணக்கம். இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு போர் நிறுத்தம் சார்ந்த பயணமாக இது அமையுமா பேச்சுவார்த்தைன்றது? ஆனால் இன்னொரு வகையில் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு செனட்டர்களுடைய அழுத்தத்தாலேயோ அமெரிக்காவுடைய செனட்டர்களுடைய அழுத்தத்தாலேயோ அல்லது ஐரோப்பிய நாடுகளினுடைய அழுத்தத்தாலேயோ தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை என்கின்ற முடிவுக்கு வந்திருந்தார் என்கின்ற விடயமும் பேசப்படுகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய போர் நிறுத்தம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் இல்லை. உண்மையிலே போர் நிறுத்தம் என்றா ஈரானுடைய ஆக்கிரமிப்பு அல்லது ஈரானுடைய வளச்சுரண்டலை அவர் முற்றாக எப்ப அனுபவிக்கின்றாரோ அப்பொழுதுதான் இந்த போர் நிறுத்தம் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவார். இந்த பேச்சுவார்த்தை என்ற நிலைப்பாடு கூட ஈரானை முற்றாக அடிபணித வைத்தல் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் கூட பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு உண்மையிலேயே போர் நிறுத்தத்துக்கான சாத்தியமாக அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் பிரஸ்னோ? எரிபொருள் விலையை குறைப்பதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை அல்லது சமாதான உடன்படிக்கை அல்லது போர் நிறுத்தம் என்ற விடயத்தினை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் என்பது ஈரானுடைய குற்றச்சாட்டு. தாங்கள் அதிகாரபூர்வமாக டொனால்ட் ட்ரம்புடனோ அமெரிக்காவுடனோ மறைமுகமாக கூட எந்தவித பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபட இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன காரணத்துக்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது? அவர்கள் நீண்ட தூர ஏவுகணைகளை வைத்திருக்கின்றார்கள். அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் அந்த கட்டத்தை அடைந்து விட்டார்கள். அது இவர்களிடம் இவ்வாறான ஆயுதங்கள் இருப்பது பிராந்திய பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துகின்றது, உலக அமைதிக்கு எதிரான ஒரு விடயம் என்று கூறித்தான் அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று வரை அவர்களுடைய அணு உலைகள் அளிக்கப்பட்டதாக எந்த செய்திகளும் கிடையாது. அவர்களுடைய ஏவுகணைகள் மட்டுப்படுத்தப்பட்டதாகவோ அங்கு அளிக்கப்பட்டதாகவோ செய்திகள் கிடையாது. அதே நேரம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயமாக சொன்னது, ஈரான் ஒரு கொடுங்கோலுட ரீதியிலான ஆட்சியில் இருக்கின்றது, அங்கே மக்கள் புரட்சி ஒன்று ஏற்பட வேண்டும் என்பது, ஆட்சி மாற்றம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அது இன்று ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் அதுவும் ஏற்படவில்லை. ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை என்று சென்றால் அது அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பதனை மிக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதே நேரம் ஈரானை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தலைவர்களை இழந்திருக்கின்றது, பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது, தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்பட்டு பல வளங்கள் சூறையாடப்பட்டதன் பின்னர் அல்லது அழிக்கப்பட்டதன் பின்னர் என்ன அடிப்படையில் அவர்கள் இவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியும்?
ஆகவே இரண்டு நாடுகளும் தங்களுடைய பலத்தை காட்டி ஏதோ ஒரு வகையில் இவர்களுடைய வளர்ச்சியில் ஒரு செல்வாக்கை செலுத்தியிருக்க கூடிய ஒரு விடயமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சில விடயங்களை கூற முடியும். ஈரான் தாம் இந்த யுத்தத்தில் நின்று பிடித்தோம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக என்று சில விடயங்களை கூற முடியுமே தவிர இந்த யுத்தத்தில் வெற்றி என்பது இல்லை. இது ஒரு தேவையற்ற யுத்தம் என்று எவ்வாறு ஐரோப்பிய நாடுகள் குறிப்பிட்டதோ, எவ்வாறு அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான தரப்புகள் கூறினார்களோ அது உண்மை என்ற நிலைமை தான் இன்று ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே ஏற்கனவே இந்த ஈரான் முதல் பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருந்தது என்று ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் அவரே நேரடியாக பேச்சுவார்த்தை, ஆனால் இவர் பேச்சுவார்த்தை என்று குறிப்பிட்டாலும் ஈரானுடைய நிலைப்பாடு என்பது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை, அவ்வாறான ஒரு பேச்சுக்கும் செல்லவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு 48 மணி நேரம் கொடுப்பது, அதன் பின்னர் 5 நாட்களை கொடுப்பது என்று அவர் கூறிவிட்டு திடீர் தாக்குதல்களை மிக பெரிய அளவில் முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவ்வாறான நடக்கிற விஷயம் தான். முதலாவது 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தம் என்பதும் அல் கமேனியினுடைய மரணம் என்பதும் இவ்வாறு தான் இடம்பெற்றது. ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது யுத்தத்தை திடீரென ஆரம்பித்தார். தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியுடைய கருத்து கூட இது யுத்தமோ போர் என்ற அடிப்படையில் இல்லை, இது தாக்குதல் என்ற அடிப்படையில் தான் இதனை பார்க்க வேண்டும் என்றுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த போர் நீடிக்குமானால் அல்லது இந்த தாக்குதல் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் மிகப்பெரிய அளவு உலக பொருளாதாரம் பாதிப்படைகின்றது, கச்சா எண்ணெய்களுடைய விலை அதிகரிக்கின்றது என்பதனால் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு என்பது உடனடியாக பங்கு சந்தைகளில் 14% மேல் எண்ணெய்களினுடைய விலையை வீழ்ச்சியடைய செய்திருக்கின்றது. ஆகவே அதனை செய்வதுதான் இந்த அமெரிக்க ஜனாதிபதியினுடைய முக்கியமான இந்த கருத்தின் பின் விளைவு என்பதனை ஈரான் வெளிப்படையாக ஈரானுடைய சில பொருளாதார தடைகளுக்குள்ள தளர்த்தி இருந்தது இல்லையா? நீங்கள் உடனடியாக 30 நாட்களுக்குள் அந்த எரிபொருட்களை ஏற்றுமதிக்கு இருக்கின்ற எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் வேறு நாடுகள் என்ற அடிப்படையில் அவருடைய பொருளாதார தடையை எடுத்திருந்தார்கள். இந்த சேமிப்பு என்பது கூட ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை செலுத்தாதுன்னு நினைக்கிறேன். முன்னே காலகட்டங்களில் எந்த அளவு எரிபொருளை சேமித்து வைத்திருக்கின்றார்களோ அந்த அளவு இந்த எரிபொருளுடைய விலை குறையும் என்று சொல்லலாம். ஆனால் இப்ப நிறைய நாடுகளில் எரிபொருள் சேமிப்புல தான் இருக்கு. நீண்ட காலத்துக்கு சேமிக்க முடியாது எரிபொருள் என்பதுதான் இதனுடைய உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சிக்கல் நிலைமை. இதுல இலங்கையும் சிக்கி கொண்டதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இலங்கை அதனுடைய பாதிப்பை உணர்கின்றது. இலங்கை நாட்டு மக்கள் அனைவரும் எரிபொருளுடைய விலை என்பது 100 ரூபா 35% கிட்ட எல்லா எரிபொருளுடைய விலையும் அதிகரித்திருக்கின்றது. அதன் மூலம் இன்று பானிலிருந்து அடிப்படை உணவுகள் தொடக்கம் சேவை கட்டணங்கள் வரை பேருந்து கட்டணம் முதல் அனைத்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சி என்பது மக்களினுடைய வாழ்க்கை செலவை மிக மோசமாக பாதிப்படைய செய்ய போகின்றது. பண்டிகை காலமும் வருகின்றது. பண்டிகை காலத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல்களை இலங்கை மேற்கொள்ள போகுதுன்றதை விட பண்டிகை காலத்தில் சிக்கல் வந்தால் மக்கள் புரட்சி படிப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்கின்ற வகையிலையும் பேசப்படுகிறது. ஆனால் இந்த யுத்தம் குறுகிய காலத்துக்குள் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற போன்று இந்த யுத்தங்கள் 4 வாரங்களுக்குள் முடிவடைந்து விட்டால் இலங்கை இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கொள்ளும் இல்லையா? ஆனால் ஈரானுடைய ஒரு அறிவித்தொடர் வந்திருந்தது, இலங்கைக்கு எரிபொருள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. ஆனால் இலங்கை மறுக்கையில், ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளையும் மேற்கொள்ளவில்லை. இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கின்றோம், ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வோம் என்று வந்தால் போர் சூழல்களால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று இலங்கை பின்னிக்குதோ என்ற கேள்வியும் இருக்கின்றதா இல்லை? இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க? இலங்கையினுடைய இந்த ஒரு விஷயமே பேசாமல் அமைதியாக இருக்கிறதோட ஈரானுடைய தூதுவருடைய கருத்து என்பது இலங்கை எங்களுக்கு உதவிகளை மேற்கொண்டது. அந்த கப்பல் இதனை ஈரான் கோரிக்கை வைப்பதற்கு முன்னரே இலங்கை மனிதாபிமான உதவிகளை மேற்கொண்டது. தற்பொழுதும் இங்கிருக்கின்றவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்திருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் ஈரான் இலங்கையை ஒரு நட்பு நாடாக பார்க்கின்றது. எங்களுக்கு இலங்கை எந்த வேளையிலும் கோரினால் எண்ணெயாக இருக்கலாம் அல்லது அடிப்படை வேறு தேவைகளாக இருக்கலாம், அதற்கு உதவுவதற்கு தயார் என்று. ஏற்கனவே இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அங்கிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதும் இங்கிருந்து தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுவதும் என்ற அடிப்படையில் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் ஈரான் மீது வந்ததன் பின்னர் ஈரானிடமிருந்து இலங்கை எண்ணெயை வாங்குமாக இருந்தால் அது அமெரிக்காவினுடைய தடைகளுக்குள் இலங்கையும் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அவ்வாறு பொருளாதார தடை இலங்கையின் மீது அமெரிக்கா விதிக்குமானால் IMFனுடைய உடன்படிக்கையாக இருக்கலாம், வங்கி கட்டமைப்புகள் சர்வதேச ரீதியில் பேணப்படும் சுவிட் என்ற அந்த கட்டமைப்பிலிருந்து இலங்கையில் இருக்கின்ற வங்கிகளை நீக்குவதற்கு அமெரிக்கா சில முடிவுகளை எடுக்கும். ஆனால் இவ்வாறான முடிவுகள் என்பது
இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் மேலதிக வரிகள், இலங்கையினுடைய ஆடை ஏற்றுமதி என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவை நம்பி இருக்கின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. ஆகவே அங்கு வரி அதிகரிக்கப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவு ஏற்றுமதி என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஈரானிடம் மேற்கொள்ளலாம் இல்லையா? 30 நாட்கள் வழங்கப்பட்ட இடத்துல அதுவும் இலங்கை மேற்கொள்ள முடியாது, இலங்கை மேற்கொள்ள முடியாது. ஆகவே ஈரானிடமிருந்து சர்வதேச ரீதியில் அல்லது அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்தி ஈரானிடமிருந்து எண்ணெயை வாங்குவதற்கு அல்லது ஈரானிடமிருந்து ஃப்ரீயாகவோ அல்லது மானியமாகவோ அல்லது ஒரு உதவியாகவோ ஒரு 2 கப்பல்களில் எண்ணெயை வாங்குமாக இருந்தால் இலங்கையினுடைய எரிபொருளினுடைய விலை என்பது மிக அதிக அளவு குறையும். இவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவு டொலர் வெளியேறுவதையும் தடுக்கும். ஏனெனில் ஈரானுடன் டொலர் சார்ந்த பண பரிமாற்றம் கிடையாது. ஆகவே இவர்கள் வேறு ஒரு நாணயத்தை தான் கொடுக்க போகின்றார்கள். சில நேரம் அது பண்டமாற்று முறையாக கூட இருக்கலாம், வளமையான தேயிலை அதனையே தொடரலாம். அதற்கு அமெரிக்கா சம்மதிக்குமானால் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது மிக குறுகிய காலத்துக்குள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு. ஆனால் அமெரிக்கா அப்படியான வழியினை இலங்கைக்கு விடுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இலங்கைக்கு விடுமா என்பதை விட இது ஈரானுக்கு ஒரு பெரிய ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்து விடுமோ என்ற வகையில் ஈரானை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வழங்குகின்ற எண்ணெய் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போவது கிடையாது, செல்வாக்கும் செலுத்தாது. ஏனெனில் இலங்கையினுடைய வாகனங்களோ அல்லது எண்ணெய் இறக்குமதி என்பது 2 கோடி மக்களுக்கானது. மிகப்பெரிய அளவு செலவை கொண்டிருக்க போகின்ற ஒரு திட்டம் கிடையாது. ஈரானுடைய மிகப்பெரிய அணைக்கட்டு திட்டம் ஒன்றினை திறந்து வைத்து சென்ற ஜனாதிபதி தான் ஈரானில் அந்த கிளியர் விபத்திலும் மரணமடைந்திருந்தனர். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் நீண்ட காலமாக இருக்கின்றது. அந்த காரணத்தினால்தான் இலங்கை இதுவரை ஈரானிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்வது தொடர்பில் எந்த கருத்துக்களையும் அமெரிக்காவினோட ஒரு நல்ல உறவை பேணி கொண்டுதான் இருக்கிறது. ஹெலிகாப்டர் எல்லாம் வந்திருந்தது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவினுடைய உறவை நல்ல விதமாக அமெரிக்காவினை எதிர்த்தால் IMF உடன்படிக்கையா இருக்கலாம், இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஆகவே அமெரிக்கா இந்தியாவினுடைய உறவுகளை பேண வேண்டிய அவசியம் என்பது இலங்கைக்கு தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னொரு வகையில் இதை இலங்கை தாண்டி ஒரு சர்வதேச ரீதியில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏனைய நாடுகள் கூட இந்த பொருளாதார சிக்கல்களையும் எரிபொருள் சிக்கல்களையும் தவித்து கொண்டிருக்கின்றது. இது வெறுமனே நாங்கள் எங்களுடைய கீழத்தேச நாடுகளோ அல்லது சார்புநிலை பொருளாதார நாடுகளோ ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த போர் நிறுத்தம் அல்லது பேச்சுவார்த்தை சம்பந்தமான விடயங்கள் ஒரு பக்கத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கத்தில் லெபனான் மீதான ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் இன்னும் நிறுத்திய பாடில்லை. இன்றும் கூட அந்த மக்கள் தொகையில் 20% மக்கள் வெளியேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு போர் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தற்காலிக இராணுவ நடவடிக்கைகளுக்காக மட்டும்தான் ஒரு நாட்டில் இருந்து ஒரு மக்களையோ அல்லது ஒரு பகுதியிலிருந்து ஒரு மக்களையோ இடம்பெயர வைக்க முடியும். ஆனால் ஒரு நிரந்தர அடிப்படையில் தொடர்ந்துமே லெபனானில் இருந்து மக்கள் வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள். தங்கள்கிட்ட இருந்த அந்த குடிமனைகளில் இருந்து தொடர்ந்து வெளியேறி கொள்கிற சூழ்நிலை இருக்கிறது. சியா மக்களுடைய நிலைமை இப்போ பாரதூரமான ஒரு நிலையில தான் சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக சர்வதேச ஊடகங்களும் பேசுதான்னு கேட்டால் அந்த அளவுக்கு சர்வதேச ஊடகங்கள் தங்களுடைய பார்வையை முன்வைக்கல. இந்த லெபனானை முற்றுமுழுதாக இஸ்ரேல் கைப்பற்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. சியா படைகள் கூட கொஞ்சம் பின்வாங்குற சூழ்நிலையை தான் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் சம்பந்தமான நடவடிக்கைகள், இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கின்ற இஸ்ரேல் லெபனானை முற்றாக ஆக்கிரமித்து தன்னுடைய நாட்டினை விரிவாக்கம் செய்தல் என்ற ஒரு அடிப்படையில் தான் அது போய்கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளில் அதிகம் செல்வாக்கு செலுத்த போன்றது? ஏற்கனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தின் பொழுது ஹிஸ்புல்லா தரப்புகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை அனுப்பியதன் தொடர்ச்சியாகத்தான் இஸ்ரேல் லெபனான் மீது ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு இடம்பெயர்ந்து தங்களுடைய உட்கட்டமைப்புகளை இழந்திருக்கின்றார்கள். அங்கு குடிநீர் விநியோகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, மருத்துவமனைகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, மின்சாரம் கிடையாது, அங்கு இருக்கின்ற பாடசாலைகள் இயங்குவது கிடையாது, அங்கு மக்கள் வாழ்வதற்கான எந்த அடிப்படைகளும் கிடையாது. அங்கு இருக்கின்ற உட்கட்டமைப்புகள் அனைத்தையும் இஸ்ரேல் அழித்திருக்கின்றது. மக்கள் தொடர்ச்சியாக வெளியேற்றப்படுகின்றார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். அங்கு குழந்தைகள் உட்பட பலர் மரணமடைந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்று வரை. ஆனால் இது தொடர்பில் எவ்வாறு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அல்லது இந்த வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கின்ற அதே பதற்றம் போன்றுதான் அங்கும் இருக்கின்றது.
ஆனால் அங்கு மிகப்பெரிய அழிவும் மிகப்பெரிய மக்களும் வளைகுடா நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளை விட லெபனானில் மிகப்பெரிய அளவிலான மோசம் இடம்பெறுகின்றது. ஆனால் அது தொடர்பில் எவ்வாறு இங்கே ஒப்பிடக்கூடிய அளவுக்கு போர் நிறுத்தமோ அல்லது மனித உரிமை அமைப்புகள் கதைக்கின்றனவோ அதுக்கு ஒப்பான விடயம்தான் அங்கும் அமைதியாக்கப்படுகின்றது. இங்கு ஈரான் ஒரு பலமாக செயற்படுகின்ற பொழுது இந்த விடயங்கள் மிகப்பெரிய அளவு ஒரு சர்வதேச ஊடகங்களுடைய அவதானிப்புக்குள் இருக்கின்றது. லெபனான் விடயத்தில் லெபனான் ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கின்றது. இஸ்ரேல் மோசமாக தாக்கி இஸ்ரேல் லெபனானுடைய எல்லைகளை ஆக்கிரமிக்கின்றது. அதனை ஆக்கிரமித்தது மட்டுமல்லாமல் நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக அந்த இடங்களை மீண்டும் லெபனானுக்கு விடாமல் இஸ்ரேலினுடைய ஒரு பரந்துபட்ட பிரதேசமாக அதனை வைத்திருப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆகவே இதுவும் ஒரு யுத்தத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான். ஆனால் சர்வதேசத்தில் பேசப்படுகிறது உடனடியாக இஸ்ரேல் வெளியேறணும். ஆனால் இஸ்ரேல் அந்த நிலைப்பாட்டில் இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மதிப்பது கிடையாது. அதற்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலம் என்பது இஸ்ரேலுக்கு பாதுகாவலனாக அமெரிக்கா இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா வீட்டோ பவருடாக அதனை இல்லாமல் செய்யும். ஏன் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் காசாவில் இடம்பெற்ற விடயங்களுக்காக பிரதமர் நெதன்யாகுவின் மீது ஒரு பிடிவிராந்தை இருக்கின்றது. ஆகவே மனித உரிமைகள் தொடர்பில் அவர்கள் எந்த விதத்திலும் அதனை ஒரு பொருட்டாக மதிக்கின்ற மாண்பு என்பது இஸ்ரேலுக்கு கிடையாது. ஆனால் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு இருக்க ஈரானுடன் இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது வேறு எந்த நாடுகளுடனும் யுத்தம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது இந்த லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஒரு தலைவலியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் இந்த லெபனான் விடயத்தில் இஸ்ரேல் இன்னும் கொஞ்சம் வேகமான தாக்குதலை நடத்துவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் வரைக்கும் இஸ்ரேல் இந்த ஈரான் உடனான இந்த போரை கூட நிறுத்துறதுக்கு தயாரில்லை. ஆனால் ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமருக்கு ஒரு அழுத்தம் இருக்கின்றது. அதே மாதிரி டொனால்டு ட்ரம்புக்கும் ஒரு அழுத்தம். அதான் ஈரான் தரப்பு கூறியிருக்கின்றது அமெரிக்க போர் வீரர்கள் எத்தனை பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள், அதே போன்று இஸ்ரேலினுடைய போர் வீரர்கள் எத்தனை பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள், அங்கு எத்தனை மக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள், உட்கட்டமைப்புகள் அழிந்திருக்கின்றன. உண்மையான புள்ளி விவரங்களை இரு நாடுகளும் வெளியிடுமாக இருந்தால் அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் ஆட்சி மாற்றம் ஒன்று மக்களால் ஏற்படுத்தப்படும். ஆனால் ஈரான் சம்பந்தமான விடயத்தில் ஈரான் கூட இப்போ இணையதளங்களுக்கான ஒரு தடையை விதிச்சிருக்கின்றது. உண்மையிலே ஈரான் தொடர்ச்சியாக தடை விதிக்கின்ற ஒரு நாடுதான். அவர்கள் வெளியக முழுமையானது. ஏனென்றால் அது புலனாய்வு ரீதியில் வெளி நாடுகள் அதனூடாக ஊடுருவுகின்றன. போர் அழிவுகளை கூட வெளியிட வேணாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஈரான் இருப்பதான தகவல்கள் அது எல்லா நாடுகளும் உலகத்தின் எல்லா நாடுகளும் தங்களுடைய அழிவுகள் மட்டும் அது வெளியீடு செய்வது கிடையாது. அது ஒரு உளவியல் ரீதியில் அந்த நாட்டு மக்களுக்குள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது, அந்த யுத்தத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலை விதைப்பது போன்ற நடவடிக்கைகள் கூடாக மக்களினுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கான முயற்சிகளை இந்த ஊடகங்கள் மேற்கொள்ளும் என்ற அடிப்படையில் தான் அதற்கு எதிரான தடைகள் விதிக்கப்படும். நீங்க கூறியது போல இந்த போர் சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது ஈரான் ஓரளவுக்கு இந்த விடயங்களை வெளியிடுற மாதிரி தான் இருக்கு. கட்டுப்பாடு விதித்தாலும் வெளியிடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த தங்களுடைய அழிவுகள் சம்பந்தமான வெளியிடுதான் அது கேள்விக்குறியா தான் இருக்கு. இல்ல இஸ்ரேல் ஈரானுடைய பாதுகாப்பு அம்சங்களை விட இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அம்சங்கள் இன்னும் மேம்படுத்தப்பட்டவை அல்லது அவர்கள் சார்ந்துதான் இந்த மேற்குலக ஊடகங்கள் இருக்கின்றது. ஈரான் சார்ந்து ஒரு இஸ்லாமிய அழிவுகளை நடக்கலையா இல்ல வெளியிடுறதை பற்றி வெளியிடுறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் இடம்பெறுகின்ற பொழுது கூட ரஷ்யா தான் அந்த யுத்தத்தில் தோல்வியடைந்த ஒரு நாடாக இருப்பது என்பதுதான் மேற்குலக ஊடகங்களுடைய கருத்துக்களாக இருந்தது. ஆனால் இன்று 20-25% பகுதி என்பது உக்ரைன் நாட்டின் பகுதி தான் ரஷ்யாவுக்கு சொந்தமான பிரதேசமாக மாறி இருக்கின்றது. ஏன் அவர்கள் ரஷ்யாவை ஒரு தோல்வியடைந்த நாடாக காட்ட எடுக்கின்றார்கள்? அது ஒரு மேற்குலகம் சார்ந்த பிம்பத்தை அவர்கள் தொடர்ச்சியாக பேணுவது. மீடியா மொனோபொலி என்ற வகையில் அமெரிக்கா எல்லாத்தையும் சார்ந்து இயக்கி கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் அதுக்கு நாங்கள் வந்து கொள்ளலாம். இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு 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 வகையில் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் சம்பந்தமான நிலைப்பாட்டில் ஈரான் ஏற்கனவே சில நிபந்தனைகளை முன்வைத்திருந்தது. அமெரிக்கா நிபந்தனை முன்வைக்கிறதுக்கு முதலே, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று சொல்கிறதுக்கு முதலே ஈரானுடைய உச்ச தலைவர் 3 நிபந்தனைகள் விதிச்சிருந்தார். அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அமெரிக்கா செயல்படணும். இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருந்தும் மீண்டும் அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தை என்று சொல்லுதுண்டா
இதுல ஏதாவது ஒரு ஒன்று அங்கீகரிக்கிற ஒரு நிலைப்பாடுலேயே அமெரிக்கா இல்லை. 3 நிபந்தனை ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரானுடைய அரசுக்குள் உள்ளக ரீதியில் இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பில் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதுதான் நடுவனுடைய பொருள். அதே நேரம் இழப்பீடுகளுக்கு வழங்க வேண்டும் இந்த யுத்தத்தின் மேற்கொண்டதுக்கு. அதே நேரம் மீண்டும் இவ்வாறான ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு சர்வதேச ரீதியிலான ஒரு உடன்பாடு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்க வேண்டும் என்பது. அதனை அமெரிக்கா வழங்குமா என்று கேட்டால் கிடையாது. அதோட அது கரிசனை காட்டவே இல்லை. நான் நினைக்கின்றேன் சில வேளைகளில் இந்த பொருளாதார தடைகளை முற்றாக ஈரானிலிருந்து எடுப்பதற்கு, ஏனெனில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து என்பது ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கின்ற பொறுப்பை அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து மேற்கொள்ளும் என்பது. ஆகவே சில நேரம் முழுமையான பொருளாதார தடையை எடுத்து அங்கு ஒரு வணிக ரீதியிலான தொடர்பை ஈரானுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு முதற்கட்டமாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதனை நோக்கி டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் இருக்கின்றது என்று தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் மிக மோசமான விமர்சனங்களை முன்வைப்பார், மிக மோசமான வெளிப்படுத்தல்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். ஆனால் இறுதியில் அவர் இறங்கி செல்வார். அதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரியான அவர் திடீரென்று அவர் ஒரு கருத்தை கூறிவிட்டார், ஈரான் சரணடைந்து விட்டது என்று அவர் கூறிவிட்டு சென்று விடுவார். அவர் நலன்கள், அமெரிக்காவினுடைய நலன்கள் அடிப்படையில் தான் அவருடைய தீர்மானம் இருக்கும். ஆகவே அவர் நலன் கிடைக்குது என்றால் அவரே எல்லா நாட்டு தலைவர்களையும் உடனடியாக வெட்டி கருத்தொன்றை கூறி. அமெரிக்கா கூட எந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்போட அழுத்தம் பிறகுதோ அந்த அளவுக்கு அந்த வளங்களை சூறையாடுறதுல குறியாதான் இருக்கிறது இல்லையா? உண்மையிலேயே அந்த வளங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு போர் நீள்றதான் பிரச்சனையே தவிர இந்த வளங்களை தாங்கள் அகப்படுத்திக் கொள்றதோ அல்லது ஈரானை கைப்பற்றது, இன்னொரு நாளை கைப்பற்றது வந்து செனட் சபையோ இல்லது அடுத்த கட்சியா இருக்கு பெருமை. அதாவது அமெரிக்கா ஒரு முதல் தரமான நாடு, அமெரிக்காவுடைய பெருமையாக நினைக்கிறார். அதற்காக தான் ஈரான் எவ்வாறு பார்க்கணும்னா இந்த யுத்தத்தை குறைந்தபட்சம் ஒரு உலகளாவிய பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்துகின்ற விடயமாகவும் நீண்ட கால யுத்தமாக நல்ல ஒரு அரசியல் நோக்கன்றதை விட ஒரு சரியான அவர்களுடைய ஈரானுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு சிந்தனையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு சீனாவும் சரி அதே போன்று ரஷ்யாவினுடைய உதவிகள் என்பன அதற்கு மிகவும் பக்கபலமாக இருக்கின்றது. ஆகவே அதனூடாக அவர்களால் அந்த விடயத்தை அதே நேரம் அவர்களுடைய அமைவிடம் என்பது அதற்கு ஏற்றால் போர் பொருத்தமாக இருக்கின்றது. அந்த அமைவிடம் இல்லை என்றாலும் அவர்களால் இந்த ஹோர்முஸ் நீரிணை போன்ற உலகத்தின் எரிசக்தியின் 20% கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படாது. இவ்வாறான காரணங்கள் அவர்களுக்கு பலம். அவர்கள் இன்றும் உலகத்தை கேட்பது என்ன? சர்வதேச சட்டங்களை பின்பற்றுமாறு அனைவரையும் கேளுங்கள். அவர்களுடைய கருத்து என்பது சாதாரணமாக இந்த சமூகத்தில் பார்த்தால் நேர்மையாக எல்லாரும் பேசுவோம் வாங்குவோம், உண்மைதான். ஆனா இந்த சமூகம் என்ன சொல்லுது? நேர்மை என்று ஒன்றே கிடையாது. அதற்காகத்தான் பொருளாதாரத்தை கையில் எடுக்குது. நீங்க நேர்மையா நடந்தீங்கன்னா இங்க பொருளாதார பிரச்சனையே ஏற்படாது. ஆனா இந்த சமூகம் அதுக்கு விதிவிலக்காக இருக்கின்றது. உண்மையில ஏனைய நாடுகள் கூட இந்த அமெரிக்காவுக்கு எதிராக கேள்வி கேட்கிறத, அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கல என்று சொல்றார்களே தவிர அமெரிக்காவுக்கு எதிராக கேள்வி கேட்கறதுல பின்னிக்கிறத காணக்கூடிய முழுமையா இந்தியாவில் ஈரான் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை கண்டிக்கின்றது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏன் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டது தொடர்பில் கேள்வி கிடையாது. உண்மைதான். இதே நேரம் இந்தியாவும் S-400 வாங்குவதற்கு எதிராக அமெரிக்கா ஒரு காலத்தில் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்தது. பொருளாதார தடைகள் எல்லாம் விதிக்க போகின்றன என்று கூறினது. அதே போன்று இந்தியாவும் ஒரு அணுசக்தி நாடு. இப்போ ஈரானியன் அணுசக்தியாக வரக்கூடாது. அது வந்து தங்களுடைய பொருளாதார பாதிப்புகள் சம்பந்தமாக யோசிக்கின்றன. அந்த உண்மையில் 9 நாடுகள் அணுசக்தி நாடுகளாக இந்த உலகத்தில் இருக்கின்றன. இன்னும் ஒரு நாடு அணுசக்தியுடன் வந்துவிட்டால் எவ்வாறு அந்த நாடுடன் போர் புரிவது? அணுசக்தி நாடுகள் அமெரிக்காவுக்கு சாதகமான நாடுகளாக தான் இருக்கணும். அப்படி இல்லை, ரஷ்யாவுக்கும் இருக்கின்றது. ஆனால் அணுசக்தி நாடொன்று ஏற்பட்டு விட்டால், உலகத்தில் அணுசக்தி அவர்கள் அடைந்து விட்டார் என்றால் அதனான தாக்கம் என்பது எவ்வாறு அந்த நாட்டுடன் நேரடி யுத்தத்துக்கு செல்ல முடியாது. அணுசக்தி நாடுகள் நேரடியாக யுத்தத்துக்கு செல்வது கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தான் மட்டும்தான் தொடர்ச்சியா சின்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி அடிபட்டு கொண்டிருக்க முடியும். வேறு நாடுகள் அணுசக்தியோட தொடர்ச்சியான யுத்தத்துக்கு நீண்ட காலம் செல்லும். ஆனால் இப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு போர் பதட்டம் இருந்தாலும் அவர்கள் அதனை தாண்டிய மிகப்பெரிய ஒரு வர்த்தக தொடர்பை பேணுகிறார்கள். ஆனா அதுவும் வெளியில பிம்பத்தை காட்டுற மாதிரி தான் அடிபட போறாங்கன்ற ஒரு பிம்பத்தை வெளியில இலங்கைக்கும் சீனாவுக்கும் வர்த்தக தொடர்புகள் எத்தனை கோடி ரூபாய் இருக்கின்றது என்றால் அதனை தாண்டி பல் மடங்கு இந்தியா தாண்டிலே இருக்கும். அதே நேரம் இந்தியாவுக்கு ஆன இறக்குமதியிலும் சீனாவினுடைய பங்கு என்பது மிகப்பெரியது.
உண்மையிலே இந்த போர் நிறுத்தம் என்பதோ அல்லது போர் பேச்சுவார்த்தை என்பதோ மனநிலை சார்ந்தது. அமெரிக்கா தன்னுடைய மனநிலையை மாற்றணும், அதே மாதிரி ஈரான் தன்னுடைய மனநிலையிலிருந்து மாறணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குத்தான் செல்கின்றது. உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு அரசியல் ரீதியான ராஜதந்திரமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக விரிவாக ஆலோசித்திருக்கிறோம் அல்லது கலந்துரையாடிக்கணும் என்று இருக்கின்றோம். உங்களுடைய நேரத்தை இதுவரை நேரமும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி பிரஸ்னம். தொடர்ந்தும் இது போன்ற ஒரு காத்திரமான தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி.